जानकीकान्तस्मरणं रामाय रामभद्राय रामचन्द्राय वेषसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः। कलिकालोचितं धर्मं नाम संकीर्तनात्मकं निर्णेतुम् उपतीर्णं तं सद्गुरुप्रेमिकं सद्गुरुं भजे। ஸ்ரீராமநவமி மகோத்சவம் பகவானுடைய அவதாரங்களில் சிறந்த அவதாரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஸ்ரீராமாவதாரம். ராமபிரான் நம்ம எல்லோரையும் காப்பாற்றுவான் அப்படிங்கிறது சித்தமான விஷயம். பகவான் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு தர்ம சம்ஸ்தாபனத்துக்காக ஒவ்வொரு யுகத்திலையும் அவதாரம் பண்ணுறேன்னு சொல்கிறார். தர்ம சம்ஸ்தாபனம் எப்படி நடக்கும் அப்படின்னா சாதுக்களை காப்பாற்றுவதன் வாயிலாக. ஆனால் பரித்ராணாய சாதுனா அப்போது சாதுக்களாகிய ஜனங்களை காப்பாற்றுறது அப்படிங்கிறது பகவானுடைய முக்கியமான ஒரு அவதார உத்தேசியம். அது ராமாவதாரத்தில் நன்றாக தெரிகிறது. ஆரம்பத்திலேருந்து தாடகாவதம் சொன்னாலும் கூட பகவான் கையால் மோட்சமாச்சு. இப்படி ஆரம்பத்திலேருந்து சின்ன வயசுலேருந்து பாலராமனாக எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுத்துட்டே வந்து பக்ஷியாக இருக்கட்டும் இல்லை ஒரு மிதமாக கபந்தன் முதலிய எத்தனை பேர் எல்லாரையும் ரிஷியாக இருந்தாலும் அப்போது எல்லாருக்கும் மோட்ச சாட்சியாக ஒரு சபரி இப்படி கடைசி வரைக்கும் ராவணனை கூட நினைக்கிறாங்க. நாராயணன் தெரியும், இருந்தாலும் ராமர் கையால் வதம் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டே வரான். அப்படி எல்லோருக்கும் மோட்சத்தை கொடுத்து பகவான் தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணுறார். இது பிரசித்தமான விஷயம். ராமாயணம் ராமர் ஜனங்களுக்கு க்ஷேமத்தை பண்ணுவார். ஆனால் சுந்தரகாண்டத்தில் ராமநாமம் க்ஷேமத்தை பண்ணியிருக்குன்னு காண்பிக்கிறார். சீதாதேவி தவிக்கும் பொழுது ஆஞ்சநேய சுவாமி ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்ய தேவி அங்குலீயகம் வேற எதையும் சொல்லலை. ராமநாமத்தை காண்பிக்கிறார். ராமநாமாங்கிதமான இந்த மோதிரத்தை பார். ஆனால் பொதுவாக சொல்லுவா ஸ்ரீ அண்ணாவும், ராமர் வந்து காப்பாற்றினாரோ இல்லையோ ராமநாமம் சீதையை காப்பாற்றிட்டு. அதனால் நாமினாம்னோஹோ அபேதேன எத்வரம் குணகீயத்தே, நாமாவுக்கும் நாமிக்கும் பேதம் கிடையாது. அதனால் ராமநாமம் முதல்ல சீதையை காப்பாற்றிட்டு அதுதான் குருநாதன் பண்ண முடியும். ராமநாமத்தை கொடுத்து ராவணனை கொண்டு பக்கத்தை சேர்த்துறார். அந்த குருஸ்தானத்தில் ஆஞ்சநேய சுவாமி இருந்தார். ஆனால் இது ஒரு விசேஷம். ஒரு மகான் சொல்கிறார், எனக்கு ராவணம் வேண்டாம், ராமநாமாவும் வேண்டாம், ராமனுடைய ஒரு வார்த்தை எனக்கு போகும். ஏன்னா ராமோ திர் நாபிபாஷத்தேன்னு அவரே பிரமாணம் பண்ணுறார். அதனால் அத்தகைய ராமனுடைய வார்த்தை என்ன காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறார். அச்சோதித குலக்கிரமம் புனரபிருஷ்ட சாது கிரியம் ஜாதி கிரியம் நயானய விசாரணா விதுரம் அஸ்தசங்காகணம் உபேயுஷி விபீஷணே ஜடிதி தத்தமஸ்யாபயம் மயா இதி சமுதீரிதாः பகவதோ வசः பாந்து வஹ. அச்சோதித குலக்கிரமம் எதையும் பார்க்கல. அந்த இடத்துல ஒரு மீட்டிங் போடுற மாதிரியாக இருக்குது ராமாயணத்தில். ஏன் அப்படின்னா ராமர் சந்தேகப்படலை.
ஏன்னா கடைசியில் சொல்கிறார், விபீஷன் வந்த உடனே நான் முடிவு பண்ணிட்டேன். அப்போ எதுக்காக மீட்டிங்னா தெரிஞ்சுக்கணும் இல்லையா, எல்லாரையும் மதிக்கணும். அது ஒரு சம்பிரதாயம் இருக்குது. ராஜா இருக்கார், சுக்ரீவ மகாராஜா, அவரை கேட்காம முடிவு பண்ணக்கூடாது. அவருடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனால் ஒரு மீட்டிங் மாதிரி போடுறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறார். இவன் முதல்ல நல்ல குலத்தில் வரலை, அதெல்லாம் ராமன் பார்க்கல. இல்லை நல்ல ஜாதி இல்லை, ராட்சச ஜாதியில் இருக்கான், நல்ல காரியம் பண்ணுறவனாக தெரியலையே. ஏன்னா தன்னுடைய அண்ணனையே விட்டுட்டு இப்போ வந்திருக்கான் அப்படின்னா நாளைக்கு நம்மளையும் காண்பிச்சு கொடுப்பான், இதை விட்டு போக மாட்டான், என்ன நிச்சயம்? அவனுடைய செயல் சரியாக இல்லையே, அதெல்லாம் பார்க்கலையாம். புனர் அபருஷ்ட ஜாதி கிரியம் நயானய விசாரணா விபுரம். இது நியாயமா அந்நியாயமா அதெல்லாம் செகண்ட். காலில் விழுந்துட்டான்னா காப்பாற்று. தவாஸ்மீதிச்ச யாத்தின்னு ராமர் 2 குவாலிஃபிகேஷன் சொல்கிறார். ஒரு தடவை சகிருதேவ பிரபன்னாய, அது மட்டும் போராதுன்னு உன்னை சேர்ந்தவன் வேற சொல்கிறானே, நான் எப்படி அவனுக்கு அபயம் கொடுக்காமல் இருப்பேன்? அதற்கான கதையெல்லாம் வேற சொல்கிறார். ஒரு பட்சி கதையெல்லாம் சொல்லி தன்னுடைய மனைவியை கொன்னாலும் கூட தான் ஆசிரியம் கொடுக்கணுங்கிறதுக்காக தானே அக்னியில் விழுந்து காப்பாற்றின ஒரு பட்சத்தை அந்த புத்தி இருக்கும் பட்சத்தில் எனக்கு அந்த எண்ணம் வேண்டாமா அப்படின்னு. அப்போது இது நியாயமாங்கிற விஷயம் ரெண்டாவது. சரணாகதி காப்பாற்றுன்னு சொன்னான் அப்படின்னா சக்தி உடையவன் காப்பாற்றணும். அதனால் நயானய விசாரணா விதுரம். இல்லை இப்போ உள்ளே வந்து எதாவது பண்ணிடுவானோ, நம்மக்கிட்ட கூட இருந்து ஏதாவது சமப்படுத்திட்டானா என்ன பண்ணுறது அப்படிங்கிற நிறைய சந்தேகங்கள்லாம் வேற கிளப்பி விடுறா. அஸ்த சங்கா கணம், ஒரு சந்தேகமும் இல்லையா ராமன். அதனால் அழகாக சொல்லாருங்க, உபேஷி விபீஷணே ஜடிதி. வந்த ஒரு அந்த சந்தர்ப்பத்தில் இப்போ விபீஷன் மேலேருந்து சரணாகதின்னு சொன்னானோ உடனேயே தத்தமஸ்யாபயம் மயா, அபயம் சர்வபூதேபியா அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதை சொன்ன பிறகு பொதுவாக தானே சொன்னார், நினச்சிக்க வேண்டாம்னு அடுத்தது சொல்கிறார். ஆனயேனம் ஹரிஸ்ரேஷ்ட தத்தமஸ்யாபயம் மயா விபீஷணோவா சுக்ரீவ இதிவா ராவணஸ்வயம். சர்வபூதேபியா சொன்னதுனால, அச்சோதித குலக்கிரமம் சொன்னதுனால விபீஷணன் மட்டும் இல்லைப்பா, பின்னாடி ராவணனே வந்தாலும் அழைச்சிருந்துப்பா, திரும்ப ஒரு மீட்டிங்லாம் வேண்டாம் அப்படின்னு தத்தமஸ்யா பயம் மயான்னு சொன்னாரே. அதுதான் இங்கே சொல்கிறார். மயேதி மயா தத்தம் அஸ்ய அபயம் இது ஜடிதி. ஸோ விசாரமே இல்லாமல் அபயத்தை கொடுத்தேன் அப்படிங்கிற இது சமுதீரிதா பகவதோ வச பாந்துவா. அப்படி சொன்ன அந்த ராமருடைய வாக்கு எங்களை காப்பாற்றணும். அதனால் ராமன் காப்பாற்றணும் பிரார்த்தனை இல்லை, ராமன் நாமா காப்பாற்றணும் பிரார்த்தனை இல்லை, ராமனுடைய வார்த்தை எங்களை காப்பாற்றட்டும்னு அந்த ராமன் நமக்காக அன்றைக்கு அபயத்தை கொடுத்தார். அதனால் தவாஸ்மின்னு ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணார், சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்னா ராமபிரானை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிறது எண்ணமான விஷயம். இதை ஸ்ரீ அண்ணா ஒரு பாட்டில் சொல்லும்பொழுது எல்லோரும் பொதுவாக விபீஷண சரணாகதின்னு விபீஷணனை கொண்டாடுவார். ஆனால் இந்த பாட்டில் அழகாக ஒரு 3 பேரை காண்பிக்கிறார். ஆஞ்சநேயமிவ மாமவதாரய அथवा விபீஷண இவ மாம் பாலய பரதமிவ மாம் ஆகலய பிரேமிக பக்தம் மாம் ஆனந்தய ஜன்மணி ஜன்மணி தவ பக்தி தேஹி மே கிருபயா ராகவா. இந்த பாட்டில் பக்தியை கொடுன்னு பிரார்த்தனை பண்ண ஸ்ரீ அண்ணா 3 பேரை காண்பிச்சு 4வதாக தன்னை சேர்க்கிறார். ஆஞ்சநேயம் இவ மாம் அவதாரைய, சரணாகதின்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, இருந்து காண்பிச்சார் ஆஞ்சநேய சுவாமி. ராமரை மீறி ஒரு விஷயம் கிடையாது, சர்வம் ராமார்ப்பணம் அப்படின்னு இருந்தவர். அதனால் முதல்ல ஆஞ்சநேய சுவாமியை காண்பிக்கிறார். அடுத்தது அथवा விபீஷணம் இவமாம் பாலை. எஜபி சரணாகதியாக பண்ணாலும் கூட ஆர்த்தனாக வந்தான் விபீஷணன்.
அதனால் அடுத்ததாக அவரை விபீஷணனை காண்பிக்கிறார். இதற்கும் மேலாக உயர்ந்த ஸ்தானத்தை பரதனை சொல்கிறார். பரதம் இவ மாம் அவதாரைய அப்படின்னு பரதன் சர்வத்தையும் தியாகம் பண்ணுறான். ராமாத்தனை மற்றவாள்லாம் அவாக்கிட்ட இருந்ததை கொடுத்தான்னு சொல்லணும். பரதனுக்கு விசேஷம் அயத்னாதாகதம் ராஜ்யம் அப்படின்னு குஹன் சாதிக்கிறான். பிரயத்னம் இல்லாத கிடைச்ச வஸ்துவை ராமனுக்காக அர்ப்பணம் பண்ணுறியேப்பா அப்படின்ட்டு அதில் அழகான ஒரு கட்டம். லக்ஷ்மணசுவாமி அப்படி தானே இருந்தார். பரதனுக்கு மட்டும் என்ன ஒஸ்தி, பரதாயபரம் நமோஸ்துன்னு தேசிகர் பரதனை கொண்டாடுறாரே அப்படின்னா அவர் பாதுகா பிரபாவத்தை காண்பிச்சான்னு சொல்கிறார். ஆனால் லக்ஷ்மணருக்கும் ராமருக்கும் லக்ஷ்மணசுவாமி தானே வாஸ்தவத்தில் பக்தாகிரேசர்னு சொல்லணும். சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு ராமரோடவே இருந்து அப்படி ஒரு தியாகம் பண்ண லக்ஷ்மணரோட பரதன் என்ன அப்படின்னா, லக்ஷ்மணசுவாமிக்கும் பரதனுக்கும் இந்த வித்தியாசம் உண்டோ, லக்ஷ்மணசுவாமி தானே ஒரு முடிவு பண்ணுவார். ராமரை சொன்னாலும் கூட தான் ஒரு முயற்சி பண்ணுவார். அது சரி இல்லைங்கிறது தீர்மானம் பண்ணக்கூடிய இடத்துல இருப்பார். அதனால் முன்னாடியே தசரதரை சொல்லும்போது அந்த வார்த்தையை கேட்ட உடனே லக்ஷ்மணசுவாமி கோவப்படுறார். அப்பாவை நான் கட்டி போடுறேன், நீங்கள் அண்ணா நீங்கள் ராஜ்யத்தை ஏற்றுக்கோங்கோ, இந்த தனுஷெல்லாம் என்ன இதுதான் பூஜைக்காக வச்சுருக்கேன் அப்படிலாம் கோவப்படுறார். ஆனால் பரதன் அண்ணா சொன்னால் சரி. கடைசியில் யுத்தகாண்டத்தில் பட்டாபிஷேகம் ஆறது, யுவராஜ பட்டாபிஷேகம் ஆகணும், லக்ஷ்மணா உட்காரு முடியாதுன்ட்டார். லக்ஷ்மணர் முடியாதுன்னு சொன்ன உடனே பரதனை கூப்பிட்டு நீ ஏற்றுக்கோன்னா சரின்ட்டார். இன்னும் இது ஆசை இருக்கா பரதனுக்கு ராஜ்யத்தில்? இல்லை அண்ணா சொன்னால் சரி. அதனால் அப்படி ஒரு சர்வஸ்வம் இது. என்ன அவர் சொன்னால் இது ஒன்றா பண்ண வேண்டியதுதான் அப்படிங்கிற சரணாகதி ஆத்ம நிவேதனம் அப்படிங்கிற விஷயத்தை உடையவனாக பரதன் இருப்பதனால மூணாவதாக பரதனும் அப்பேற்பட்ட சரணாகதன் அப்படின்னு காண்பிச்சு கடைசியில் பிரேமிக்க பக்தம் மாம் ஆனந்தய அப்படின்னு இப்படி ஒரு சரணாகதி தத்துவத்தை காண்பிச்சதாகிய ஒரு ராமாயணம் அப்படிங்கிற உயர்ந்த கிரந்த பாராயணம் பூர்த்தியாகி இன்றைய தினம் மகான்களுடைய சன்னதியில் ராமனுடைய ஒரு அவதார தினத்தில் இடையனுக்கும் 2 வார்த்தை சொல்லக்கூடிய பாக்கியம் கிடச்சதுன்னு நினச்சது. நமஸ்காரம் பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ராம ராம மகாராஜ் கி ஜெய்.